ரிஃப்ளெக்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சுயாட்சி கட்சி ஒருங்கிணைப்பாளர் தங்கபாண்டியன் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கிறாரு. அவர் வணக்கம் சொல்லி வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ டாஸ்மார்க் இந்த கள்ளச்சாராயம் இதெல்லாம் கட்டுப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஆனால் இப்போ இது இல்லாமல் மறைமுகமாக இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ கள்ளக்குறிச்சியில் இந்த இழப்பெல்லாம் நடந்ததுனால இவ்வளோ மரணம் பெருசாக பேசப்படுது. ஆனால் இதை தாண்டி இப்போ மறைமுகமாக அங்கங்கே நடந்துக்கிட்டு இருந்தாலுமே கூட இப்போ அதிமுக திமுகவினர் 2 பேர் பின்னணியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ என்னவோ இது அரசோட வீழ்ச்சி, இப்போ நடந்திருக்கக்கூடிய திமுக அரசுக்கு இது ஒரு வீழ்ச்சியாக பார்க்கப்படுது. அதை நிறைய அரசியல்வாதிகள்லாம் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கப்படுது. இல்லை, இது அரசியல் ரீதியாக சில விமர்சனங்கள் தான் வந்திருக்கே தவிர திமுக அரசியலின் பின்னால் உள்ள சாராய அதிபர்களுக்கு இது எழுச்சி தான். அவங்களுக்கு தான் இது பலன் சேர்க்கிற வாதம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இது கள்ளச்சாராய மரணம்னு எளிதாக சொல்லிட்டீங்க. டாஸ்மாக் மரணங்கள்னு எத்தனை மருத்துவ அறிக்கையில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கிறீங்க? ஊருக்கு 50 பேர் நான் டாஸ்மாக் விதவைகளை இந்த தமிழ்நாட்டில் காட்ட முடியும். ஊருக்கு 50 பேர் டாஸ்மாக் விதவைகள் இருக்கிறாங்க. அதில் எத்தனை மரணங்களை நீங்கள் டாஸ்மாக் மரணம்னு உங்கள் மருத்துவ அறிக்கையில் எங்கே எழுதியிருக்கீங்க? இனிமேலாவது ஒரு ஓப்பன் சேலஞ்சு வச்சுக்குவோம். 1 வருஷத்துக்கு குடிச்சு இறக்குறவன் ஃபுல்லா, நீங்கள் கள்ளச்சாராயத்தை நாடு முழுக்க தடை பண்ணிட்டீங்க. குடிச்சு இறக்குறவன் பூரா டாஸ்மாக் மரணம் தான். கல்லீரல் அழுகுச்சு, நியூரோகோசிஸ் வந்துச்சு, கிட்னி பழுதாச்சு அப்படின்னு இது யாரெல்லாம் ஆல்கஹாலிக் பழக்கத்தினால செத்தானோ அவனை பூரா டாஸ்மாக் மரணம் நீங்கள் பதிவு செய்யணும். அப்படி பதிவு பண்ணால் 1 வருஷத்துக்கு நீங்கள் கொன்னது எத்தனை பேர்த்த? இந்த 20 ஆண்டுகளில் எவ்வளோ பேரை கொலை பண்ணியிருக்கீங்க? எத்தனை டாஸ்மாக் விதவைகளை நான் ஊருக்கு, அதான் சொல்கிறேன், ஊருக்கு 50 பேரை நான் காட்டுறேன் இல்லையா? அப்போ இவ்வளவு பெரிய படுகொலைகளை நீங்கள் செய்கிறீங்களே, உங்களுடைய தரத்தை யார் சோதிப்பது? உங்களுடைய தரத்துக்கு என்ன கட்டுப்பாடு? ஐரோப்பாவில் 90 வயசு வரைக்கும் சாராயம் குடிக்கிறான், ஜாகிரதை இல்லை. இங்கே 40 வயசுக்கு என்னுடைய நண்பர்கள் 20 பேர் செத்துருக்கிறான். ஒரு 40 ஏஜஸ் குரூப்பில் 40 பேர் செத்துருக்கிறான். எப்படி இது நடந்தது? அப்போ உங்களுடைய சாராயத்தினுடைய தரத்தை யார் மதிப்பிடுவது? ஐரோப்பிய சாராய தரத்துக்கும் உங்கள் தரத்துக்கும் ஒன்றா? நீங்கள் உங்களுடைய சாராயத்தை எங்கேயாவது நீங்கள் சோதனைக்கு உட்படுத்திருக்கீங்களா? அப்போ என்ன இந்த அதிகார திமிர்ன்னு சொல்கிறேன். இது ஒரு முதலாளித்துவ அதிகார திமிர். இந்த முழுக்க இந்த சாராய ஆலைகளை அதிகாரத்திலையும் வச்சுக்கிட்டு பல லட்சக்கணக்கான கோடிகளை இவர்கள் கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நல்ல சாராயம் கெட்ட சாராயன்ற வரம்புக்குள்ளே இவங்களே வரமாட்டாங்க. நல்ல சாராயத்தை அனுமதிக்கிறதே இல்லையே. நான் என்ன சொல்கிறேன், பனங்கல் நல்லதுன்னு சொல்லாத கட்சிக்காரன், தென்னங்கல் நல்லதுன்னு சொல்லாத கட்சிக்காரன், எல்லா கட்சியிலையும் இதுக்கு ஆதரவு உண்டு. அப்புறம் ஏன் நீ அனுமதிக்க மாட்டேங்கிற? சரி, அவன் இறக்குனா மாத்திரையை கலந்துருவான்னு சொல்கிற. சுய உதவி குழுக்களை அமைங்க, முறையாக இறக்குங்க, சுகாதார ஆய்வாளர்களை வச்சு தரக்கட்டுப்பாட்டு செஞ்சு முறையாக டாஸ்மாகில் விற்று கொடுங்க. நாங்கள் மக்கள் விற்றாதானே உங்களுக்கு சந்தேகம்? டாஸ்மாக்லேயே விற்று கொடுங்க, வாணிப கழகம் தானே. தென்னங்கல் பனங்கல்ல நீ விற்று கொடு. சுண்டை கஞ்சி செஞ்சு கொடுத்தாங்கன்னா அதை சுகாதார ஆய்வாளர்களை சோதிச்சு நீ விற்று கொடு. ஒயின் மக்களை தயாரிக்கட்டும், சுய உதவி குழுக்கள் கூட்டுறவுகள் மூலமாக தயாரிக்கட்டும், நீ விற்று கொடு. அந்த பணம் யாருக்கிட்ட போயிடும்? மக்கள்கிட்ட போயிடும். இந்த கொள்ளைக்காரங்கள்ட்ட பணம் போகாது, இந்த சாராய அதிபர்கள்ட்ட பணம் போகாது. அந்த பணம் பகிரப்படும், அது அவங்களுக்கு தேவையில்லை. அப்போ அந்த காசு கட்சிக்கு போகாது. அந்த காட்சி இந்த மாதிரி கருப்பு பணமாக மாறாது. பிளாக் டீலிங்கில் இது ஓடாது. இது எல்லாம் சேருது. அப்போ இந்த பின்னணியை புரிஞ்சுக்கலைன்னா நாம் திரும்ப திரும்ப ஏமாற்றப்படுவோம். அதாவது இவங்களுக்கு பலியாடுகள் நம்ம, வியாபாரிகள் நம்ம, கன்சியூமர்ஸ் நம்ம, சாகுறவன் நம்ம, செய்தி நம்ம. ஒருபோதும் இந்த கதை முடிய போகிறதில்ல, விடிய போகிறதில்ல. அப்போ இந்த பிரச்சனையுடைய வேற இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னா ஒருபோதும் நமக்கு விடிய போகிறதில்ல. இந்த சாராய அதிபர்கள் ஆட்சியை ஒழிக்கணும். இந்த சாராய அதிபர்கள் ஆட்சி என்பதை நீங்கள் நேரடியாக நான் ஒரு ஸ்டாலினுடைய விஷயமாக சொல்லவில்லை. ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு, முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பொறுப்பு இருக்குது. நீங்கள் ஏன் தென்னங்கல்லையும் பணங்கள்லையும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அனுமதிங்க. அப்போ உங்களுடைய ஆட்சியினுடைய பொதுத்தன்மையை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க? அவன் அந்த வணிகம் பாதிக்கும்ல. அவன் தானே கட்சிக்கு முதுகெலும்பாக இருக்கிறான். திமுகவுடைய முதுகெலும்பா அவன் தான் இருக்கான், அதிமுகவுடைய முதுகெலும்பா இருக்கிறான். நீங்கள் அப்போ
இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கருப்பு பண கும்பலை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் சமூக நீதி அமல்படுத்துவீங்க? எப்படி நீங்கள் ஒரு மதுபானத்திலேயே நீங்கள் ஒரு சமத்துவ உரிமையை விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் வழங்காத நீங்கள் இந்த கருப்பு பண கொள்ளையர்களை பின்னால் வச்சுக்கிட்டு எப்படி சமூக நீதி அரசை நடத்துவீங்க? எப்படி இது விடியல் அரசாக இருக்கும்? எப்படி சமத்துவத்தை நீங்கள் உருவாக்குவீங்க? அப்போ கார்பரேட் கொள்ளையர்களுக்கு, சாராய கார்பரேட் கொள்ளையர்களுக்கு பின்னால் நின்றுக்கிட்டு திமுக எப்படி சமூக நீதியை அமல்படுத்தும்? அப்போ முதல்வர் ஸ்டாலினுக்கு இதுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? இந்த குற்றச்சாட்டு உங்கள் மேலே வருமா வராதா? இல்லை, அவர் பொறுப்பு ஏற்றுக்கிறாரு. பொறுப்பு அவர் அப்படி ஏற்றுக்கல. சட்டம் ஒழுங்கு குறைபாடுகளுக்கு பொறுப்பு ஏற்றுப்பாரு. இதுதான் காதில் பூ சுத்துறது, ஸ்டோரியை பூரா அக்கா பிரித்து விட்டுறது. அதாவதுங்க 55 பேர் மரணிச்சிட்டாங்க. காரணம் கண்ணுக்குட்டி, அவர் காய்ச்சின சாராயம், அவருக்கு சப்ளை பண்ணோம். இவங்களெலாம் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம், சட்டம் ஒழுங்கை ஒழுங்குபடுத்தி விட்டோம். இனிமேல் இந்த மாவட்டத்தில் இருக்காது. ஒரு எஸ்பியை மாத்துறேன், 4 டிஎஸ்பியை மாத்துறேன், வேலை முடிஞ்சு. இவ்வளவுதான். இப்போ இதுதான் ஸ்டோரியை மொத்தமாக திசை திருப்புற வேலைன்னு சொல்கிறேன். இது கொள்கை ஓட்டைன்னு சொல்கிறேன். இது முதலாளித்துவ சாராய கருப்பு பண கொள்ளையர்களுக்கு ஆதரவான கொள்கையை திமுக வச்சிருக்கு, அதனுடைய விளைவுன்னு நான் சொல்கிறேன். இந்த புள்ளிக்கு மக்களும் நாம் அனைவரும் விழிப்புணர்வு அடையலை அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப கிளைக்கதைகளை சொல்லியே நம்மளை திசை திருப்பாங்க. ஒவ்வொன்றுமே கிளைக்கதையாக இருக்கும், ஒவ்வொன்றும் வந்துட்டு புதுசு புதுசாக இருக்கும். அது சாராயம் ஏன், கள்ளச்சாராயம் ஏன் இங்கே நடக்குது, இந்த ஊரில் வந்துட்டு அதுலேயும் இந்த ஊரில் இந்த பாக்கெட்டில் இருந்தால் ஒரு அதிகாரி சரியில்லைன்றாங்க, அதோடு அந்த கதையை முடிச்சுருவாங்க. அப்போ இந்த இருட்டடிப்புகளை தடுப்பதற்கு நிச்சயமாக மக்கள் விழிப்படைய வேண்டும். மக்களினுடைய சாராயம் விற்பனை உரிமையை முதல்ல வந்துட்டு இங்கே கொண்டு வரணும். தமிழ்நாட்டில் இந்த 12 பேருடைய சாராய உரிமை பறிக்கப்படணும். அதென்ன அவங்க அந்த 12 பேர் மட்டும் சாராயம் விற்கிறதுன்னு நான் கேட்குறேன். நாங்கள் சாராயம் விற்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை வேணும்னு சொல்கிறோம். நாங்கள் சாராயம் காய்ச்சறதுக்கு எங்களுக்கு உரிமை வேணும். எங்களுடைய சாராயத்தை நாங்கள் சுய உதவி குழுக்கள் மூலமாக தயாரித்து தர்றோம். நாங்கள் பணங்கள் தர்றோம், தென்னங்கள் தர்றோம், நாட்டு சாராயம் தர்றோம், ஒயின் தர்றோம், பழச்சாராயம் தர்றோம், ஒயின் தர்றோம், சுண்டக்கஞ்சி தர்றோம். எல்லாத்தையும் நீங்கள் சுகாதார ஆய்வாளர் வச்சு சோதித்து டாஸ்மாகில் விற்று கொடுக்கணும். இது மக்களினுடைய உரிமை. எங்களுக்கு சாராய வணிகத்தில் உரிமை வேணும், எங்களுக்கு சாராய உற்பத்தியில் உரிமை வேணும். அந்த உரிமையையும் அந்த வணிகத்தையும் பறிச்சது யாருன்னு கேட்குறேன். அப்போ இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து மக்களுடைய இந்த உரிமையை பறிச்சிருக்கிறாங்க. இது திரும்ப மக்களிடம் ஒப்படைக்கப்படணும்னு தான் கேட்குறோம். இது ஏற்கனவே இருந்த உரிமை. பணங்கள் விற்பனை தமிழர் வரலாற்றில் இருக்கா இல்லையா, பண்பாட்டில் இருக்கா இல்லையா? தென்னங்கள் நேற்று காய்ச்சினதா அல்லது உங்கள்கிட்ட அனுமதி வாங்கிச்சு நடத்தின விஷயமா? சுண்டக்கஞ்சி உங்கள்கிட்ட கேட்டு மக்கள் வச்சு சாப்பிட்டானா? இதெல்லாம் பாரம்பரியமாக இருந்தது இல்லையா? அதுவும் இது இந்த சூழ்நிலைக்கு, நம்மளுடைய சீதோஷண நிலைக்கு உகந்தது. பணங்களும் தென்னங்களும். நீ சீமச்சாராயத்தை கொண்டு வர, எத்தனால் சாராயம் என்ன பேஸ்டு? யூரோப்பியன் பேஸ்டு. பார்லியில் எத்தனால் தயாரிக்கிறது, இதில் ரைஸில், இந்த மாதிரி தானியங்களில், முழுக்க சர்க்கரையில், கரும்பில், இந்த மாதிரி இதில் எத்தனால கொண்டு வந்து அதை நீ ரிஃபைன் பண்ணி சாராயமாக கொடுக்குற. நாங்கள் சொல்கிறது இந்த மண்ணில் இருந்து சீதோஷண நிலைக்கு பொருத்தமாக இருந்தது, உடல் நலத்திற்கு ரொம்ப நெருக்கமானதுன்னு எல்லா மருத்துவரும் சொல்கிறான், எல்லா கட்சிக்காரனும் சொல்கிறான். திமுக உங்கள் கட்சிக்குள்ளேயே நீங்கள் வாக்கெடுப்பு நடத்துங்க, திமுக நடத்துங்க, எல்லா திமுக கூட்டணி கட்சியில் பூரா வாக்கெடுப்பு நடத்துங்க. பணங்கள் தென்னங்கள் எவன் கெட்டதுன்னு சொல்லிடுறான்னு பார்ப்போம். இப்போ பேசும்போது கூட டாஸ்மாக் பக்கத்தில் நீங்கள் பணங்கள் வீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பக்கத்தில் விற்கிறதுனா போலீஸ் வந்து மது விலக்குத்துறை வந்துடுமே, மது விலக்கல் அமலாக்கத்துறை. அது மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் நீங்கள் ரொம்ப சீரியஸான காமெடியில் ஒன்று மது விலக்குத்துறை. அவங்க வேலை என்ன தெரியுமா? டாஸ்மாக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, டாஸ்மாக்கு விற்பனைக்கு பாதுகாப்பு கொடுக்கறது. ஒருத்தன் போய் 2 ரூபா கூட ஏன் நீ விற்கிறேன்னு கேட்டான்னா அவனை அடித்து விரட்டுறதுக்கு தான் இந்த மது பிரிவு அமலாக்கத்துறை. இது ஒரு பெரிய காமெடி. அப்போ இந்த மது விலக்குத்துறை அமலாக்கத்துறை எல்லாமே எதுக்கு உதவி செய்யுதுன்னா சாராய அதிபர்களுக்கு வேலை செய்கிறதா மாற்றி வச்சுருக்காங்க. அப்போ இதை மொத்தமாக மாற்றப்படணும். பணங்கள் தென்னங்களில் நீங்கள் அங்கே விற்றுக்கங்க இங்கே விற்றுக்கங்கன்றதில்ல, சட்டப்படியான அங்கீகாரம் வேணும். சுய உதவி குழுக்கள்
பணங்கள், தென்னங்கள், சுண்டக்கஞ்சி, ஒயின் காய்ச்சறதுக்கு உரிமை வேணும். இது கூட்டுறவுகளாக மாற்றப்படணும். அந்த கூட்டுறவுகள்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி டாஸ்மாக்கு சேல்ஸ் பண்ணணும், சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும். இதை சிஸ்டமாக பண்ணுங்க. இல்லை பண்ண தெரியலையா, விலைங்க நாங்கள் பண்ணுறோம் இல்லையாப்பா, அதுக்கு உரிமை கொடுங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, உனக்கு பண்ண இது இல்லையில விட்டு என்ஜிஓவாக அவன் பண்ணிக்கிறட்டும், தன்னை அவன் முடிஞ்ச அளவில் பண்ணிக்கிறட்டும். நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பம் குடிக்கிறதுக்கு சாராயம் நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னா அதில் நீங்கள் பேட்டரியை போட போகிறீங்களா, கருவேலம் பட்டை போட போகிறீங்களா? பழங்களாக போட்டு காய்ச்சி அவர் குடிச்சிட்டு போகிறாரு, உனக்கு என்ன வந்தது? அது என்ன ஒயின் ஷாப்பில் வந்து கட்டாயம் நீ விற்கக்கூடிய எம்ஜிஎம்ஐயும் டயமண்டையும் ஓல்டு மங்கையும் தான் வாங்கி குடிக்கணும்னு என்ன இருக்குது இல்லையா? அவன் வீட்டில் பழங்களை போட்டு காய்ச்சி குடிச்சிட்டு போகிறான், பழம் நல்லா விற்பனை ஆகும் இல்லையா? தென்னை மரங்கள் நிறைய லட்சக்கணக்கில் நடுவான், பனை மரங்கள் நடுவான் இல்லையா? அது அவனுக்கு தேவையான சாராயத்தை அவனே குடிச்சிட்டு போகிறான். விட்டுரு, மொத்தத்துக்கு உரிமையை வழங்கிடு, நீ அப்போ விற்றுக்க உன் சாராயத்தை. இல்லைன்னா அதற்கு முழுமையாக சட்ட உரிமை கொடுத்து அரசே வந்துட்டு கூட்டுறவுகளை அமைத்து வாணிபமாக நடத்தணும். ஏற்கனவே பதநீருக்கு கூட்டுறவு மூலமாக சேல்ஸ் பண்ணுறாங்க, பணவாரியங்கள் மூலமாக சேல்ஸ் பண்ணுறாங்க பதநீர். அப்போ அதே மாதிரி பனங்கல், தென்னங்கல் இந்த மாதிரியான நாட்டு சாராயத்திற்கு முழுமையான அனுமதி வேணும் அப்படின்றத நம்முடைய கோரிக்கை, நம்மளுடைய கொந்தளிப்பு எல்லாம். இதில் நம்ம மக்களை பொறுத்தளவு இது ஏதோ கண்ணுக்குட்டி காய்ச்சின தீய சாராயம் டைவெர்ட் ஆகக்கூடாது. சாராய அதிபருடைய திட்டமிட்ட சூழ்ச்சி வேலை, அவங்க தான் இவங்களை பூரா கொண்டிருக்காங்க அப்படின்றதில் நம்ம மக்கள் தெளிவடையணுன்றது தான் அந்த விஷயத்தை நம்ம சொல்ல வர்றோம். இப்போ நீங்கள் கோரிக்கை வைக்கிற மாதிரி பணங்கள், தென்னங்கள், இந்த வைன் இதுக்கெல்லாம் வந்து அரசு வந்து அனுமதி தருவாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி.